இல்லைங்களா? கோபப்படாமல் இருந்துட்டிங்கனாலே குடும்பம் நல்லா சமாதானமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் கோபப்படுறது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு உழுறது, எல்லாத்துக்கும் அந்த மூர்க்க வெறி கொண்டு, இல்லைங்களா? எப்படி அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து மேலே மூர்க்க வெறி கொண்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி சில நேரத்தில் கணவன் மேலே மனைவி மூர்க்க வெறி கொள்கிறாங்க, மனைவி மேலே கணவன் மூர்க்க வெறி கொள்கிறாங்க, பிள்ளைகள் மேலே மூர்க்க வெறி கொள்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது, இல்லைங்களா? நம்ம எப்பொழுதுமே கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, அப்படி கோபம் கொள்ளாமல் இருக்கிறவனுடைய இருதயம் தான் ஞானியினுடைய இருதயம், இல்லைங்களா? மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிக்கொள்ளணும். என்ன அர்த்தம்? டென்ட் போட்டு உட்காந்துரும். குடிக்கொள்ளணும் அதன் அர்த்தம் டென்ட் போட்டு உட்காந்துரும். உங்க பக்கத்தில் வர்றதுக்கே யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை போய் சாட்சியா இருக்க போறீங்க? அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை போய் நீங்க தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியா இருந்து அவரோட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? ஸோ ஆகவே